வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், வழிகேடுகளில் மகா கெட்டது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு மார்க்கம் என்று காட்டித் தராத விஷயங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகள் என்று நம்பி பின்பற்றுவது. இப்படிப்பட்ட வழிகேடுகள் ஒவ்வொன்றும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பெரும்பாலான உரைகளிலே மக்களுக்கு ஞாபகப்படுத்தியதையே நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும், நாம் மார்க்க கடமைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற தூது கொள்கையையும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாகிய நாம் இந்த உலகத்திலே நாம் நம்முடைய இறை நம்பிக்கையையும் அதன் வழிபாடாக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் எதை நோக்கி நாம் செய்கிறோம் என்று சொன்னால், மறுமையிலே நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அனைத்து இறை நம்பிக்கையாளர்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருப்பது நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த உலகமானது அற்பமானது, ஆனால் சொர்க்கமோ அற்புதமானது. இந்த உலகமானது தற்காலிகமானது, ஆனால் சொர்க்கமானது நிரந்தரமானது. இந்த உலகத்திலே நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்திலே அது காலாவதி ஆகிவிடும், எக்ஸ்பைரி ஆகிவிடும். பழங்கள், உணவு வகைகள் கெட்டு போய்விடும், துணிமணிகள் இட்டு போய்விடும், வேறு என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ அனைத்துமே அழிந்து போய்விடும். ஆனால் சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே நமக்கு காலாகாலத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடிய வகையிலே காலாவதி ஆகாத பொருட்களாக நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சொர்க்கத்தை நாம் வாழ்வதற்காக இறைவன், நிரந்தரமாக வாழ்வதற்காக இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்றான். அப்ப அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு மூன்று இறை நம்பிக்கையாளரும் ஆர்வத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த சொர்க்கம் தான் நமக்கு இலக்காக இருக்கிறது என்று சொன்னால், அதற்காக வேண்டி என்னென்ன செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது அவசியமானதா இருக்கிறது. பெரிய பெரிய விஷயங்களை கேட்டு அதை செய்வதற்கு நாம் முயற்சி செய்வதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சிறிய வழிகள் மூலமாகவே, இலகுவான வழிகள் மூலமாகவே நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான அந்த வழியை காட்டி தந்திருக்கிறார்கள். அப்சுஸ் சலாம், சலாத்தை பரப்புங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அப்சுஸ் சலாம், சலாத்தை பரப்புங்கள். அத்தீபு தாம், பசித்தவர்களுக்கு உணவு அளியுங்கள். சீருல் அரகாம், உறவுகளோடு இணைந்து வாழுங்கள், உறவுகளை இணைத்துக் கொள்ளுங்கள். சல்லு பில்லைலி ஒன்னாசி நியாம், மக்கள் எல்லாம் தூங்கிய பிறகு இரவில் எழுந்து நின்று வணங்குங்கள். தகுபுல் ஜன்னத்தை பிஸ்ஸலாம், சொர்க்கத்திற்கு நீங்கள் எளிதாக சென்று விடலாம். இது ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம். சொர்க்கத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம செல்வதற்காக வேண்டி பெரும் கஷ்டமான விஷயத்தை நமக்கு சொல்லி தரல. இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு நமக்கு உடல்ல வலுவான ஆற்றல் வேணுங்கிற அவசியம் இல்லை. பெரும்பெரிய யுத்தகலங்களை சந்திக்க வேண்டியது இல்லை. கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை கொட்டி செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சொர்க்கத்துக்கு போறது இந்த காரியங்கள் செய்வதற்கு அவ்வளவு பெரிய வலுவான செயல்பாடுகளை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எளிமையான காரியங்களை தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. சின்ன விஷயங்கள் தான், செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்துல் சலாம், சலாத்தை பரப்புங்கள் சொல்றாங்க. சலாத்தை பரப்புங்கள். நம்ம பிள்ளைகளை பார்த்து சலாம் சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம். இது சலாம் சொல்றது. ஒருத்தர் வர்றாரு, பார்க்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொல்றோம். இது சலாம் சொல்றது. சலாத்தை பரப்புறதுன்னா என்னது? இன்னைக்கு முகநூல் இருக்குது, பேஸ்புக் இருக்குது, அதுல ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க. என்ன ஆப்ஷன்? ஷேர்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க. இப்ப கமெண்ட்லயே வந்து அட் ஹைலைட், அட் ஃபாலோவர்ஸ் சொல்லி
சில கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது என்னது, ஒரு மெசேஜை போடுறோம், ஒரு பதிவை போடுறோம், அந்த ஷேரை தட்டி விட்ட நமக்கு ஒரு 5000 பேர் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, ஒரு 4000 பேர் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிறாங்கன்னா அந்த ஷேர் பட்டனை ஒரு அமுக்கணும்னா அந்த 4000 பேருக்கு நம்ம மெசேஜ் போய் சேர்ந்துடும். நம்ம சொல்லக்கூடிய செய்தியை பரப்புறோம், பல ஆயிரம் பேருக்கு பரப்பி விட்டுறோம். அடுத்து ஹைலைட்ஸ் போட்டோம்னா நமக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்காங்களோ அவ்வளவு பேருக்கும் அந்த செய்தி போய் சேர்ந்துடும். அப்ப இது நாம சொல்லக்கூடிய செய்தியை, நாம சொல்லக்கூடிய விஷயத்தை நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இதுதான் பரப்புறது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ற, சலாத்தை பரப்புறது சொல்றாங்க. சலாத்தை சொல்வது ஒரு வகை, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சலாத்தை பரப்புறது ஒரு வகை. சலாத்தை மக்கள் மத்தியிலெல்லாம் கொண்டு போய் நம்ம சேர்க்கிறது. சலாம்னா என்ன? சலாம் என்பது ஒரு பிரார்த்தனை. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது இறைவனுடைய அமைதி, சாந்தி, நிம்மதி உண்டாகட்டும். இது ஒரு அற்புதமான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை எல்லாருக்கும் தேவையான பிரார்த்தனையா இருக்குது. வேற வேற பல வகையான முகமன்களை நம்ம பார்க்கலாம். குட் மார்னிங் சொல்றாங்க, வணக்கம்னு சொல்றாங்க, வேற நிறைய முகமன்களை சொல்றாங்க. அதுல எல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு தன்மை இந்த சலாம்ல இருக்குது. இந்த சலாம் யார் யாருக்கு வேணாலும் சொல்லலாம். ஒரு வயசானவர் சின்ன பையனை பார்த்து சொல்லலாம், ஒரு சின்ன பையன் வயசானவரை பார்த்து சொல்லலாம். இதுல ஏற்றத்தாழ்வு ஒண்ணும் கிடையாது. பெரிய கூட்டத்துல நிக்கிற ஆளு கூட்டத்துல அந்த சைடு போகிற ஆளை பார்த்து சலாம் சொல்லலாம். அந்த ஒரு ஆள் அந்த கூட்டத்துல எல்லாரையும் பார்த்து சலாம் சொல்லலாம். ஆள் எண்ணிக்கை தேவை கிடையாது. அது யாருக்கு வேணாலும் சொல்லலாம். நடந்து போகக்கூடிய ஆளு உட்கார்ந்து இருக்க ஆளை பார்த்து சொல்லலாம், பைக்ல போற ஆளு நடந்து போற ஆளை பார்த்து சொல்லலாம். இந்த சலாம் அனைவருக்குமே சொல்வதற்கு வசதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு நிம்மதி. அவர் என்ன பண்ணுவாரு, திரும்ப சொல்லுவாரு, உங்களுக்கு சாந்தி உண்டாக திரும்ப சொல்லுவாரு. ஏற்றத்தாழ்வு நீக்கக்கூடிய ஒரு அம்சம் இது. ரெண்டு பேரும் சமமாட்டு ஆக்கி விட்டுறது. இவரும் அவரை நம்ம கேட்க, நீங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களா கேட்டா அவரோட நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பார்ல. அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமநிலை அடைஞ்சிடறாங்க, ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலைமையில ஆயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல அம்சத்தை கொண்டு வரக்கூடியதாக இந்த சலாம் என்ற பிரார்த்தனை நம்ம சொல்லி பாருங்க. பிற சமுதாய மக்கள்கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம்னா அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு அற்புதமான விஷயம். சலாம் தேவைப்படாத ஆள் யாருமே இல்லை. எல்லாருக்குமே இந்த சலாம் தேவையானதா இருக்கு. ஆனா அதுல இன்னைக்கு எப்படிப்பட்ட வழிமுறை இருக்கு பாருங்க. சலாத்தை பரப்புறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். சலாம் சொல்றதுக்கே ரொம்ப வெட்கப்படுறோம். பிறருக்கு ஆளை பார்த்து சலாம் சொல்லக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்குது. நம்ம பார்க்க முடியாது. இவருக்கு தான் சொல்லணும். ஒரு வசதியான ஆளை பார்த்தா அவர்கிட்ட சலாம் சொல்றது ஆசைப்படுறோம். அதுல ஒரு வசதி குறைவான ஆளா இருந்தா இவற்றெல்லாம் நம்ம சொல்லணுமா அப்படின்னு நினைச்சு நம்ம சொல்லாம தவிர்க்கிறோம். இது இருக்குதா இல்லையா? அது ஏற்றத்தாழ்வை நீக்க இந்த சலாம் ஏற்றத்தாழ்வை உண்டாக்கக்கூடியதா இருக்குது. இன்னைக்கு பாக்குற ஒரு முசாஃபிர் சலாம் சொன்னா திரும்ப சலாம் சொல்லி யோசிக்கும். ரிப்பீட் பண்ணோம்னா அவன் பைசா கேட்பான், பைசா கொடுக்க வேண்டியது சலாம் சொல்றதை தவிர்த்துட்டு போயிடும். ஒரு பாவப்பட்ட ஆளு சலாம் சொன்னாலும் ஏதோ கேட்க வராது. ஏதோ ஒரு சலாம் சொன்னாலே என்ன ஆகுதுன்னா, ஒரு போன் போட்டு ஒரு சலாம் சொன்னாலே ஏதோ கேட்க போறான் போல, அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த வலைக்கு சலாம் சொல்றதுக்கு ரொம்ப ஸ்லோ பண்ணி கஷ்டப்பட்டு என்ன கேட்கறதுக்கு இப்படி கேட்கிறாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிரும். சலாம் இன்னைக்கு ஏற்றத்தாழ்வு உண்டாக்கக்கூடிய வகையில மாறிப்போம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய வகையில ஒரு ஆளு ஒரு கொஞ்சம் தெரிஞ்ச ஆளு, வசதியான ஆளு, கொஞ்சம் பிரபலமான ஆளுங்கன்னா அந்த ஆளை பேரை குறிப்பிட்டு சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை கூட நம்ம பார்க்க முடியுது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி சலாம் சொல்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்து இருக்காங்க. கியாமத் நாளுடைய அடையாளம். தெரிந்தவரா பார்த்து சலாம் சொல்றோம் பாருங்க, இது கியாமத் நாளின் அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது எந்த சந்தர்ப்பத்திலன்னா, ஒரு மனிதர் சலாம் சொல்றாரு. சலாம் சொல்லும் போது எப்படி சொல்லியிருக்காரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அபா அப்துல் ரஹ்மான். அந்த ஆளு பேர் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி அவர் சலாம் சொல்லுறாரு. அபா அப்துல் ரஹ்மான் அவருக்கு சலாம் சொல்லி அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுறாரு. அப்பதான் இன்னொருத்தர் சொல்றாரு, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்ச விஷயம், இப்படி சொல்லக்கூடாது. இது கியாமத் நாளுடைய அடையாளம், உலக நாளுடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த மாதிரி தெரிந்தவர் தெரியாதவர், அறிந்தவர் அறியாதவர், பெரியவர் சின்னவர், வசதியானவர் வசதி இல்லாதவர், இப்படி பார்த்து சலான் சொல்றது உலக இறுதி நாளுடைய அடையாளமாக மோசமான விஷயம் என்று சொல்லி இதை கண்டிச்சு இன்னொருத்தர் அது பதில் சொல்றாரு. செய்திகள்ல பதிவு செய்யப்படுறது. அப்போ சலாம் ஆள் பார்த்து சொல்லக்கூடாது, அனைவருக்கும் சொல்லணும். அனைத்து மக்களுக்கும் இந்த சலாம் போய் சேரணும். இந்த சலாம் நமக்கு பணிவையும் அடக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கணும். ஒருத்தர் சலாம் சொல்றோம்னா நம்ம அடக்கி நம்ம சொல்லணும், அல்லாவுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும், நம்மளால ஒண்ணும் இல்லை, அல்லாதான் எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி அந்த பணிவு, அந்த அடிமைத்தனத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துறோம். அதை உண்டாக்கக்கூடியதா இந்த சலாம் இருக்குது.
இந்த சலாம் இன்னொரு வகையில என்னன்னா, வெளியே எல்லாரும் சலாம் சொல்லக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம், வீட்டுல சலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு பொருள் வந்து கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்கன்னு சொன்னா இலவசமாட்டு 1000 ரூபாய் எல்லாரும் கொடுக்குறோம். நம்ம என்ன பண்றோம், பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்த வீட்டுக்காரன் நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி 1000 ரூபாய் கொடுக்குறான் எல்லாருமே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க இருக்குமா? நான் வாங்க வரலப்பா, நீங்க போய் வாங்கிட்டு போன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். முதல்ல நம்ம தான் முதல் ஆளா போய் நிற்போம். ஃபர்ஸ்ட் நம்ம போய் நின்று நம்ம பணத்தை வாங்க போறோம் அடுத்த ஆளுக்கே சொல்லுவோம். ஆனா சலாம் விஷயத்துல என்ன பண்றோம், அடுத்த ஆள் எல்லாருக்கும் சலாம் சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம். நம்ம பிள்ளைகிட்ட சலாம் சொல்ல மாட்டேங்கிறோம், நம்ம பொண்டாட்டிக்கு சலாம் சொல்ல மாட்டேங்கிறோம். அது நமக்கு தேவையா இல்லையா? நம்ம குடும்பத்திற்கு அந்த நிம்மதி தேவையா இல்லையா? நம்ம குடும்பத்துக்கு இறைவனுடைய அமைதி தேவையா இல்லையா? அதை நம்ம யோசிக்கணும். அப்ப நம்முடைய குடும்பத்திற்கு முதல் சலாம் சொல்லக்கூடிய நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி பழக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி சலாம் சொல்லி அவர்களை சலாம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஆர்வம் ஊட்டணும். சலாத்தை பரப்பக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், லிமன் அரப்த ஒவன் பமன்னம் அறிவு, தெரிஞ்சவன் தெரியாதவன் பார்க்காம சலாத்தை பரப்புங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாருன்னு பார்க்க கூடாது, எல்லாருக்கும் சலாம் சொல்லணும். இந்த சலாத்தை பரப்புவது வந்து நம்ம சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வழிகள்ல ஒண்ணா இருக்கு. எளிய வழி, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது, ரொம்ப செலவும் பண்ண வேண்டியது இல்லை. இதுக்காக வேண்டி உடல் உழைப்பு கிடையாது. சிம்பிளா யாராவது பாக்குறோமா சலாம் சொல்லணும். இந்த சலாம் வந்து 2 பேருக்கு இடையில உள்ள கருத்து வேறுபாடுகளை கூட இல்லாம ஆக்கிறோம். ரசூலுல்லாஹ் அதையும் சிறப்பிச்சு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, 2 பேருக்குள்ள சண்டை வருது, பிரச்சனை, இவரை பார்த்தா அவர் மூஞ்சி திருப்பிட்டு போறாரு, அவரை பார்த்தா அவர் மூஞ்சி திருப்பிட்டு போறாரு, பேசுறதே இல்லை. இந்த 2 பேர்ல யாரு முதல்ல சலாம் சொல்லி பேசுறாரோ அவருக்கு நன்மை, அவருக்கு நன்மை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் தான் சிறந்தவர்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அதன் மூலமா 2 பேரும் சேர்ந்து விட்டோம், பிரிந்தவர்கள் இணைந்து விட்டோம், இந்த சலாம் அவர்களை இணைத்து விடட்டும் என்று சொல்லி இந்த சலாம் உறவுகளுக்கு பாலமா அமையக்கூடியதா இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அப்ப இந்த சலாமே பரப்பக்கூடியவர்களாக நாம இருந்தோம்னா இதுவும் நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியா இருக்கு. பார்க்காட்டெல்லாம் சலாம் சொல்லணும், சலாத்தை பரப்பக்கூடியவர்களா இருக்கும். அதே மாதிரி அத்தீமுத்தாம், பசித்தவர்களுக்கு உணவளித்தல், ஏழைகளுக்கு உணவளித்தல். ஒரு டீ கடையில நிக்கிறோம், டீ குடிச்சிட்டு நிக்கிறோம், நான் பாக்கெட்ல பேசுறேன், எல்லாருமே டீ கடைக்கு போனா வெறும் 10 ரூபா கொண்டுட்டு போறது இல்லை, ஒரு 50 ரூபாய் கையில இருக்கும். டீ குடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் வர்றாரு, ஐயா பசியா இருக்குது, 2 நாளா சாப்பிடல, ஏதாவது தாங்கன்னு கேட்டா நம்ம நினைச்சா 2 வடையோ 2 பஜ்ஜியோ வாங்கி கொடுத்து டீயை வாங்கி கொடுத்து ஒரு பசியை ஆத்துறோம். இல்லைன்னா பக்கத்துல ஹோட்டலுக்கு கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை, பெரிய பொருளாதார செலவு இல்லை. இது நமக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய வழியா இருக்கு. சாதாரண காரியமானு நினைக்கிறோம். அந்த பசியோடு ஒருத்தர் வர்றாரு, பசியோடு வந்தவருக்கு நம்ம கருணை காட்டுறோம், இரக்கத்தை காட்டுறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்டவன்னா, நாம மற்றவர்கள்ட்ட எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி அல்லாஹ் நம்மகிட்ட நடக்கும். நம்ம மற்றவர்கள்ட்ட கொடூரமா கடினத்தன்மையோட நடந்தோம்னா அவனும் அதே மாதிரி நம்மகிட்ட கடினத்தன்மையோட நடப்பான், நம்மகிட்ட கொடூரமா நடப்பான். நம்ம மற்றவர்கள்ட்ட கருணையா நடந்தோம்னா அவன் நம்மகிட்ட நிறைய கருணையா நடப்பான். அல்லாஹ்வுடைய கருணை எப்படிப்பட்டதுன்னா, அவனுடைய கருணையை 100 பங்கா வச்சு, அல்லாஹ்வுடைய கருணையை 100 பங்காக வைத்து அதுல 99 பங்கு அல்லாஹ் தன்னகத்தை வச்சுக்கிட்டான். கருணையை, அன்பை, பாசத்தை அல்லாஹ் 100 பங்கா வச்சு அதுல 99 பங்கு அவன் வச்சுக்கிட்டான். வச்சுட்டு அந்த 1 பங்கை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டான். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தாய்மார்களுடைய ஒட்டுமொத்த அன்பும் அந்த 1 பங்குல தான் இருக்கு. இந்த உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகள், ஆடு மாடுகள் அனைத்துடைய அது குட்டிகள்கிட்ட காட்டக்கூடிய அன்பு அந்த 1 பங்குல தான் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பறவைகளும் தன்னுடைய குஞ்சுகள்கிட்ட காட்டக்கூடிய அந்த அன்பு இந்த 1 பங்குல தான் இருக்கு. அவ்வளவு கருணையை வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 1 பங்குல வச்சு இந்த உலகத்துக்கு வழங்கிட்டான். மீதி அது அந்த 1 பங்கை விட 99 பங்கு அதிகமாட்டு அவன் வச்சிருக்கான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம இந்த 1 பங்குலயே எவ்வளவு மைக்ரோ அளவு நம்ம கருணை உள்ளவங்களா இருக்கிறோம். நம்ம ஒருத்தர் இன்னொருத்தர் ஏதாவது வகையில கருணையை காட்டி இறக்கத்தை காட்டி ஏதாவது செய்தாருன்னா எவ்வளவு கருணையால எவ்வளவு இறக்கமானு சொல்றோம். அப்படி உலகத்திலே அதிக இறக்கம் வாய்ந்த ஒரு மனிதரை நிப்பாட்டினா கூட அவருடைய கருணை அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த 1 பங்குல மைக்ரோல இருக்கும். அதுல ஒரு ரொம்ப கம்மியான ரொம்ப குறைவான அளவு கருணை தான் அவர் வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட கருணையை வைத்திருக்கிறவரே இவ்வளவு கருணை காட்டி இவருக்கு ஒரு அன்பு செலுத்தாரு, பாசம் செலுத்தாரு, இவருக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னா உனக்கு மேல நான் எவ்வளவு கருணை காட்டுவேன். உன்னோட 99 மடங்குக்கு அதிகமாட்டு கூடி அதிகமான அன்பை வைத்திருக்க கருணை வைத்திருக்கக்கூடிய நான் உனக்கு இவ்வளவு கருணை காட்டுவேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம மீது கருணை காட்டுவான். நம்ம காட்டக்கூடிய கருணைக்கு மிகுதியா அல்லாஹ் கருணை காட்டும். அதனால மறுமை நாள் நம்ம பார்க்கலாம். மறுமை நாளில ஒரு அடியான வருவான், அவனுடைய
செயல்பாடுகளை பார்த்து அல்லாஹ் ரெண்டு வகையான குணம் அடையலாம். ஒண்ணு கோவப்படலாம், ஒண்ணு கருணை காட்டலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதனும் ரொம்ப பெர்ஃபெக்டா அங்க நாளை மறுமையிலும் இருக்க போறது அடியாங்கலாம். அப்ப அல்லாஹ் நினைச்சா கோபமும் காட்டலாம், அல்லாஹ் நினைச்சா கருணையும் காட்டலாம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த கருணை இருக்கு பாருங்க, அது கலபத் கல்வி ரஹமத்தி, அவனுடைய அந்த கருணை அந்த கோபத்தை மிகச்சிருமா. அவங்க எவ்வளவு கோபப்படம் கிடைச்சா கூட அவன் சேட்டை, அந்த உலகத்துல அந்த அடியான் பண்ண சேட்டை, அந்த தீமை, அவன் பண்ண வேலைகளை எல்லாம் பார்த்து எல்லாரும் கோபம் வரும். ஆனா அந்த கோபத்தை எல்லாம் எது மிகைத்து விடும்? அவனுடைய கருணை மிகைத்து சொர்க்கத்துக்கு போய் நல்லா அனுப்பி விட்டுரும். அந்த அளவுக்கு கருணை உடையவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான். ஆனா அந்த கருணை எப்ப அல்லாஹ்வுக்கு வராம போயிடும்? அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய கருணை எது சிதைச்சிருந்தோம்னா, இவன் செய்யறான் பாருங்க, பசித்தவனுக்கு உணவு கொடுக்குறான், ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்யறான்னு சொன்னா, அதை எப்ப சொல்லி காட்டுறானோ, எப்ப அதை வச்சு போராடையும் கிடைச்சிடறானோ, அதை வச்சு அவனை கேவலப்படுத்துறானோ, பெருமை அடிச்சிடறானோ, அப்ப அவன் செய்த எல்லாமே போகும். அவன் செய்த நல்ல காரியம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். அந்த ஒண்ணு இல்லாம காணாம போயிடும். அவன் செய்யறதுக்கான, அவன் சொர்க்கத்துக்கு போறதுக்கான காரியத்தை செய்து அதை அவன் என்ன பண்ணிடுறான்? பாழடிச்சிடறான். அவனோட செயல்பாடுனால, கேவலப்படுத்துறதுனால, நான் தான் அவனுக்கு கொடுத்தேன், ஏன்றது பைசா இருந்தா இப்படி போறான், கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் இப்படின்னு சொல்லி நம்ம அவன் கொடுத்த அந்த பணத்தை, அந்த செல்வத்தை, அவனுக்கு உதவி செய்யறது எல்லாம் சொல்லி காட்டி விட்டான்னு சொன்னால், அந்த வாங்கினவனை கேவலப்படுத்தி விட்டான்னு சொன்னால், இவனுக்கு கிடைக்கிறது சொர்க்கமும் கிடைக்காம போயிடும், எல்லாமே ஒண்ணு இல்லாம ஆகிடும். அப்ப அதுல கவனமாக இருந்து பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த பண்பனை வளர்த்தி கொண்டோம் என்று சொன்னால், அது நம்முடைய இரக்க குணம் அல்லாஹ்வுக்கு நம்ம இரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகி நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக ஆகிறோம். அதே மாதிரி சிலுல் அரசாம், உறவுகளை இணைத்து வாழ்றது, சொந்த பந்தங்களை இணைத்து வாழ்றது. நம்ம எதிர்த்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், ஃப்ரெண்ட்ஸு எவ்வளவு இருந்தாலும் நமக்கு கடைசியில நம்ம கூட நிக்க போறது யாருன்னா நம்ம சொந்தக்காரன் தான், நம்ம ரத்த பந்தம் தான், நம்முடைய உறவினர்கள் தான். நமக்கு ஒரு அடிப்பட்டா கூட ஏன்னு கேட்கறது யாரும் வரமாட்டான், பேசுவான் எடுப்பான். ஆனா கடைசியில யார் நிற்பா? இவன் தான் நிற்பான், உறவினர்கள் தான் நிற்பான். ஏன்னு கேட்கறதுக்குன்னு வரலன்னா கடைசியில என்னதான் பிரச்சனை, என்னதான் சண்டையா இருந்தாலும் அந்த உறவினர், அந்த ரத்த பந்தம் கடைசி வரைக்கும் அவனுக்கு கூட நிற்கும். அதனால்தான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை இணைத்து வாழ சொல்றாங்க. ஒரு தர்மம் செய்தாலும் சாதாரணமா ஒருத்தருக்கு பணத்தை, செல்வத்தை கொடுத்தோம்னா அது ஒரு நன்மை தான் கிடைக்கும். ஆனா அந்த உறவினர், அந்த ரத்த பந்தத்துக்கு ஒரு உதவியை செய்தோம்னா அவனுக்கு 2 மடங்கு நன்மை கிடைக்கும். 10,000 ரூபாய் தெரியாத ஆளுக்கு கொடுத்தாங்கன்னா அவனுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அதே 10,000 ரூபாய ஒரு சொந்த பந்தத்துக்கு கொடுத்தாங்கன்னா அவனுக்கு 2 நன்மை. ஏன்? அந்த செல்வத்தை உதவி செய்த நன்மையும் கிடைக்கும், அதே நேரம் உறவுகளை இணைச்சு வாழ அந்த நன்மையும் கிடைக்கும். இப்ப 2 நன்மை கிடைக்கும். அந்த அளவிற்கு உறவுகளை இணைத்து வாழக்கூடிய வகையில நமக்கு சொர்க்கத்துக்கு சொல்லக்கூடிய வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டுகிறாங்க. இந்த உறவுகளை இணைத்து வாழக்கூடிய அந்த பண்பை நம்ம வளர்க்கணும். எந்த சூழ்நிலையும் உறவுகளை பிரிஞ்சு போகக்கூடியவா இருக்கக்கூடாது. உறவுகள் தான் அவனுக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்யக்கூடியதா இருக்குது என்பதை 4வதாக குறிப்பிட்டார்கள். சல்லு பில்லைலி ஒன்னாசுனியா, மக்கள் எல்லாம் தூங்கிய பிறகு எழுந்து நின்று வணங்குறது. இவன் இரவு நேரத்துல எழுந்து நின்று வணங்குகிறான் என்று சொன்னால் அது யாருக்கும் காட்டுறதுக்காக இல்லை. பகல்ல 5 நேரம் தோணலாம், அந்த நேரத்துல கூட அவனுக்கு மற்றவர்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு எண்ணம் கூட அவன் மனசுல வந்துடலாம். தொழுகையாளி நம்ம காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கூட எண்ணம் வரலாம். ஆனா இரவுல எல்லாரும் தூங்கிட்டாங்க, வீட்டுல எல்லாம் தூங்கிட்டான், இவன் எழுந்திருக்கிறான், இல்லைன்னா முழிச்சிருந்து 2 மணிக்கு 3 மணிக்கு முழிச்சிருந்து எப்படியாவது அல்லாட்ட தொழுது பிரார்த்தனை பண்ணி பாவமொழிப்பு அப்படின்னு கேட்டான்னு சொன்னா அது அல்ல பெரிய நன்மை தரும். எங்க சொர்க்கத்துக்கு எழுதாதே. அவன் யாருக்கும் காட்டுறதுக்கு செய்யல, அவன் செய்யலன்னா தொடரலன்னா யாரும் கேட்க போறது இல்லை, அது கடமையும் இல்லை. செய்தா செய்யலாம், செய்யாம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, யாரும் விசாரிக்க போறது இல்லை. நீ யாரும் நைட்டு தொடராடி யாரும் கேட்க போறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் கிடைத்த ரப்புல் ஆலமீன் நம்ம இந்த நேரத்துல எழுந்து கேட்போம் அப்படின்னு கேட்கிறான். அந்த நேரத்துல இறைவனை புகழ்றான். உன்னையே வணங்குகிறேன், ஈயாக்க நாமது ஈயாக்க நஸ்தீன் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்தான் உதவி தேடுறேன், நீதான் மகத்தானவன் சொல்லி புகழ்றான். நீதான் எனக்கு ஒவ்வொரு சுஜூதுக்கும் இடையில இறைவா நீதான் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாருன்னு பாவ மன்னிப்பு கேட்கிறான். அத்தகையத்துல எல்லாமே உனக்காக நான் செய்யறேன்னு சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கிறான். அனைத்தையும் இறைவனுக்காக வேண்டி அவன் அந்த நேரத்துல செய்யறான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவை 2 பங்கா 3 பங்கா வைத்து கடைசி பங்குல ஒருவர் எழுந்திருத்து இறைவனிடம் பாவம் மன்னிப்போ பிரார்த்தனையோ செய்தார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான், அவருடைய பாவம் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இரவு நேரம், நடு இரவு நேரம் இருக்காது. கடைசி பகுதியில நம்ம சுபூர் தொழுறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம இரவு தொழுறோம். சுபூர் மற்ற காலங்கள்ல கூட சுபூருக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அலாரம் வச்சு எழுந்திருச்சு நம்ம தொழுது இறைவன் ஒரு பாவம் மன்னிப்போ பிரார்த்தனையோ கேட்டோம்னா அது அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனா இருக்கான். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான், நம்முடைய பாவம் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள, அதோடு நம்ம சுருக்கத்துக்கு செல்வதற்கான ஒரு வழியாக இதை ஆக்கியிருக்கிறான். அப்ப இந்த 4 காரியத்தையும் நாம செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இந்த 4 காரியத்தை நாம செய்தோம் என்று சொன்னால் நம்ம எளிதாக சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தருகிறார்கள். இந்த காரியத்தை செய்யும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கணும்னா நம்ம மன தூய்மையோடு இருக்கணும். நம்ம ஒரு காரியத்தை, எந்த காரியத்தை மார்க்க வழிபாடுகளை செய்தாலும் அது எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதலாக அன்னக்க தராகும், நீ அல்லாஹ்வை வணங்கு. எப்படி வணங்கணும்னு சொன்னா நம்ம முன்னாடி அல்லாஹ் நிற்கிறாங்கன்னா எப்படி நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ரெண்ட்ல நின்னா அவருக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு நடப்போமோ, ஒரு கலெக்டர் ஃப்ரெண்ட்ல நின்னா அவருக்கு பியூன்லாம் எப்படி கட்டுப்பட்டு நடப்பாரோ அதே மாதிரி நம்ம முன்னாடி அல்லாஹ் நின்று நம்ம பார்த்துட்டு அப்படி நினைத்து கொண்டு நம்ம அந்த காரியத்தை செய்யணும். ஒரு தொழுகை நிறைவேற்றமா நம்ம முன்னாடி அல்லாஹ் பார்த்து நம்ம கரெக்டா தொழணும். ஒரு தான தர்மம் செய்யறோமா அல்லாஹ் முன்னாடி நிற்கிறான், நம்ம கரெக்டா அல்லாஹ் செய்யறோம். அப்படி நம்ம செய்தோம் என்று சொன்னால் அதுதான் அல்லாஹ்வோட சிறப்பானதா இருக்குது. ஒரு இன்னம் தக்குன் தராகு இன்னமும் இராக்க, நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துட்டு இருக்கான். நீ அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சிருச்சு, ஆனா உனக்கு கண்ணுக்கு அல்லாஹ் தெரியல, ஆனா அல்லாஹ்க்கு உன்னை தெரியும். அல்லாஹ் நீ செய்யறதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால அதை நீ மனதில் வைத்து இந்த காரியத்தை செய் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுதான் சஹாபாக்களும் அவங்க காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் அப்படி நினைச்சு செய்தாங்க. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான் என்று நினைத்து செய்ததுனால்தான் அவங்க பிரார்த்தனை எல்லாம் பல நேரங்கள்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். காபின் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அடிக்கடி அழுது பாவம் மன்னிப்பு கேட்பாரு. எந்த நேரம் அழுது பாவம் மன்னிப்பு கேட்பாரு. இறுதியாக அவருடைய பாவம் மன்னிப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று செய்து பதிவு செய்யப்பட்டது. அப்ப இந்த மாதிரி நாம நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அல்லாஹ் முன்னாடி பார்த்து கொண்டிருக்க, யாருக்காக வேண்டி இதை செய்யல, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன் என்று சொல்லி அந்த காரியத்தை நாம செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் என்று சொன்னால் நாம சொர்க்கத்திற்கு எளிதாக செல்லலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி செய்து மறுமையிலே வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் ஆக்கியிருக்கிறோம் என்று கூறி